வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க மக்களே. இது ரேஷன் அட்டைதாரர்கள் மகிழ்ச்சியும் தந்திருக்கிறது. இதனால் எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றம் குறைந்தாலே உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும் மக்களே. அதனால் பொதுமக்களுக்கும் சரியாக பொருட்கள் போய் சேரும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுகிறது. அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் தமிழ்நாடு அரசு 7 சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலயமாக அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடை மூலயமாக விநியோகம் செய்து வருகிறது. அவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார்கள். உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலகர் மேலும் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலகரும் ஆய்வு தொடர்ந்து ரோந்து பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்குதலில் ஈடுபடுவோர் மேலும் இதற்கென உடந்தையாக செயல்படுவர்கள் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. 1955 மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே. அது மட்டுமா, என்னதான் இங்கெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டேங்கனாலும் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே திருடர்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு மக்கள் மனசில் தோணலாம். அதாவது ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை சில பேர் கள்ளத்தனமாக விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி புகார் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் தான் ரேஷன் கடைகளில் அரிசி கடத்தல் விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அவங்க கண்ணில் சிக்கல்னாலும் மேலும் தவறு செய்யும் ரேஷன் கடை பணியாளர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க அரசு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அவங்க பணியில் இருக்கும்போது அரசாங்கத்துக்கிட்ட சிக்கல்னாலும் மக்களுக்கு தெரியுதுன்னா மக்கள் நீங்கள் போயும் புகார் அளிக்க முடியும் மக்களே. அதனால் கண்டிப்பாக புகார் அளிங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.